إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அன்சில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தன் மின்க. எங்கள் இறைவா, வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு மறவையை நீ அளிப்பாயாக. அதை கொண்டு எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் எங்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அது ஒரு உன்னுடைய அத்தாட்சியாக இருக்கும் என்பதாக இந்த துவாவை எல்லாம் வல்ல இறைவனிடத்துல ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட இந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். இப்ப இந்த துவாவின் மூலமாக அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சான். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து உணவை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? மாஈதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டு நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எந்த விதமான முயற்சியும் செய்ய தேவையில்லை, சம்பாதிக்கிறது தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நேரடியாக அவர்களுக்கு அல்லாஹ் உணவு தட்டை அனுப்பி வச்சான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக வேண்டி அவருடைய சமுதாய தலைவராக, தூதராக, நபியாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட ஒரு துவாவும், அந்த மக்கள் இதெல்லாம் இந்த அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதனால், அல்லாஹ் தன்னுடைய வல்லமை அத்தாட்சியை வெளிப்படுத்துறதுனால, அந்த மக்கள்கிட்ட காட்டுவதனால அந்த மக்கள் என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஈமானை விட்டு வெளியேறிட மாட்டாங்க என்கின்ற ஒரு காரணத்திற்காக என்ன செஞ்சான், அல்லாஹ் அவர்கள் கேட்ட துவாவை அங்கீகரித்துக் கொண்டு அவர்களுக்கு அந்த மாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த உணவு தட்டை அல்லாஹ் வழங்கினான் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்த்தோம். அல்லாஹ்விற்கு ஒரு குணம் இருக்குது. தன்னுடைய அடியான் எந்த நிலையிலேயுமே ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதில் அல்லாஹ் மிக உறுதியாக இருப்பான். தன்னுடைய அடியாறுகளை ஏமாற்றக்கூடிய பழக்கம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை நாம செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பகரமாக இன்னொரு விஷயத்தை கொடுத்து எப்படியாவது தன்னுடைய அடியானை தூய்மையாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குணமாக இருக்குது. இது இறைவனிடத்துல ஒரு சிறந்த ஒரு குணமாக இருக்குது. அல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய அந்த உயர்வான அந்த குணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். யாருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கோபத்தை அல்லாஹ் நீக்குவான். கோபம்னா கோபம் கிடையாது, சைத்தானியத்தான எண்ணங்கள் எல்லாமே நீங்கிடும். கோபம் எப்போது வரும் அப்படின்னு சொன்னா, யாருடைய உள்ளத்துல சைத்தான் மேலோங்கி இருக்கின்றானோ, யாருடைய உள்ளத்துல சைத்தான் மேலோங்கி இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு அதிகமா கோபம் வரும். அப்போ கோபத்தை அல்லாஹ் அகற்றிட்டானாலே சைத்தான் போய்தான் அர்த்தம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோபம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல உதவி பெறுங்க என்பதாக சொன்னாங்க. அப்ப குலூபிஹிம், அவருடைய இதயங்களில் உள்ள கோபத்தை அல்லாஹ் போக்கிடுவான். அதுக்கு வயதூபல்லாஹு அலா மன் யஷா, தன் நாடியவர்களின் தௌபாவை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் மனிதனின் மனதில் இருக்கக்கூடிய தான் விரும்பக்கூடிய தன்னுடைய அடியானுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கபடங்களை, கோபங்களை, கெட்ட எண்ணங்களை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ்வுடைய கருணை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, எந்த அடியானின் மீது அல்லாஹ் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தணும் நினைக்கிறானோ, எந்த அடியான அல்லாஹ் பிரியப்பட்டுட்டாலும் நேசிக்கிறானோ, அந்த அடியானுடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் தாலா கோபத்தை நீக்கிடுவான், கபடங்களை நீக்கிடுவான், பொறாமைகளை நீக்கிடுவான், எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் அவருடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் எடுத்துருவான். வயதூபல்லாஹு அலா மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த நன்மைகளை வழங்குகின்றான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டு நிச்சயமாக நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அந்த கருணையை வாழ்ந்துறதுல நாம எப்படி இருக்கிறோங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்பவதையெல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்யறான். நாம எதை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்காது. இறைவனுடைய அந்த பார்வை இல்லாம இறைவனுக்கு தெரியாம இறைவன் என்ன செஞ்சிட முடியாது, நம்மளால செஞ்சிட முடியாது. எல்லா வகையிலும் அல்லாஹ் அதை கண்காணித்து இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நீங்க எப்போது அல்லாஹ்வுக்கு முழுமையாக அஞ்சக்கூடியவர்களாக ஆகிறீங்களோ அப்போதுதான் என்ன செஞ்சிருவான், அப்போதுதான் அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு தன்னுடைய கருணையை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, அது நமக்கு எதிர்பாராத விதமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அத்தகைய வழியில தன்னுடைய உதவியை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். இது அல்லாஹ்விடத்துல மிகவும் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கருணையை காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் இந்த குணம் அல்லாஹ்விடத்துல மிகவும் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நபி அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஐயு இஸ்லாம், இஸ்லாத்துல மிகவும் சிறந்தது எது என்பதாக கேட்டார்கள். என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்பட்டது. இஸ்லாத்திலேயே மிகவும் சிறந்தது எது என்பதாக கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துத்இமுத் தஆம, பசித்தவருக்கு உணவளிப்பது என்பதாக குறிப்பிட்டார்கள். அடுத்து சொல்றாங்க, வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தாரிஃப், சலாம் சொல்வது என்பதாக இரண்டாவது சொன்னாங்க. தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டாலும் உடனே அவருக்கு சலாம் சொல்வதும் பசித்தவருக்கு உணவு அளிப்பதும் இஸ்லாத்திலே மிகவும் சிறந்த செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இந்த பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறது இருக்குது, இது சாதாரணமான ஒரு நன்மை நமக்கு பெற்றுத்தர, அதுல மிகப்பெரிய ஒரு உபகாரத்தை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பது. பெரும் பாவம் செஞ்சுட்டாலே அந்த பாவத்திற்கு பரிகாரமா அல்லாஹ் எதை கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் எதை கொண்டு வரான்னு சொன்னா, இத்தனை ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னா அல்லாஹ் சொல்லலாம். ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாரு ஒருத்தர், சத்தியத்தை மீறுகின்றார், ஒருத்தர் சத்தியத்தை மீறார், ஒரு சத்தியம் செய்யறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் செய்யறாரு, அந்த சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை மீறிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஹதீஸ்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உணவு கொடுங்க என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏழைகளுக்கு, இத்தனை ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, இதுதான் சொல்றாங்க. அதே போன்று பெரும் பாவங்கள், அந்த பாவத்திற்கு உண்டான பரிகாரங்களாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரும் பொழுது உணவை தான் சொல்றாங்க. 30 ஏழைகள், 700 ஏழைகள், இல்லைன்னா உங்களால எத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியுமோ உணவு கொடுங்க. அந்த உணவு கொடுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுதுதான் அந்த பாவத்துக்கு பரிகாரமா நீங்க நோன்பு வைங்க. அந்த நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னாதான் அடுத்தடுத்து என்ன செய்யப்படுது, அந்த பரிகாரத்தினுடைய அந்த விஷயங்கள் குறைக்கப்படுது. ஆனா முதல்ல எதை சொல்லப்படுதுன்னா உணவு கொடுப்பதை தான் சொல்லப்படுது. ஒருத்தருக்கு பசியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன உபகாரத்தை நமக்கு செய்யறான், இது ஒரு பெரிய உபகாரம். அதுக்கு பகரமா அல்லாஹ் நமக்கு என்ன உபகாரம் செய்யறான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரிசுக்குகளில் அல்லாஹ் குறையில்லாமல் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தான். எப்படி நாம ஒரு அடியான் பாவம் செய்வதன் மூலமாக அவனுக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கு தடை பெறுமோ, அதே போன்று ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய உணவு ரீதியான உபகாரம், பசித்தவருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக அவனுடைய ரிசுக்கை அல்லாஹ் தஆலா தடையில்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலேயே ஆக சிறந்த செயலாக தொழுகையை சொல்லியிருக்கலாம், நோன்பை சொல்லியிருக்கலாம், ஜகாத்தை சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் ஆக சிறந்த ஒரு செயலாக துத்இமுத் தஆம், பசித்தவருக்கு நீங்க உணவளிப்பது என்பதாக சொன்னார். ஹஜ்ரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த பழக்கம் இருந்துச்சு. அவங்க தனியா சாப்பிட்டதே கிடையாது. அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஏழை, ஒரு மிஸ்கின், ஒரு வலியவர் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. தான் சாப்பிடும் பொழுது இன்னொருவர் தன்னுடைய சாப்பாட்டு தட்டுல ஒரு பங்குதாரதா இருக்கணும். பசியோடு இருக்கிறவருக்கு உணவளிக்காம தன்னுடைய பசியை என்ன செய்ய மாட்டாங்க, ஹஜ்ரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திருப்பிக் கொள்ள மாட்டார்கள். இந்த குணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
இஸ்லாத்தில் சிறந்த செயலாக பசித்தவருக்கு உணவளிப்பதையும் தக்ரவு சலாம், சலாம் சொல்வது. தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை பார்த்தாலும் உடனடியாக என்ன செய்யாது, அவருக்கு சலாத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொல்வதை இஸ்லாத்தில் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த தன்மைகள், இந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபங்களை, அவருடைய இதயங்களில் இருக்கக்கூடிய கபடங்களை, பொறாமைகளை, கெட்ட எண்ணங்களை அல்லாஹு தஆலா போக்கிட்டு அவர் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையை கொண்டு அவருக்கு உதவி செய்கிறான் என்பதாக இந்த வசனங்களின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய செயல்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு வழங்குவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா